ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்புடன் ஏகநாதன். ஆஃப்டர் லாங் டைம் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கூட ஏன் அப்லோட் பண்ணுறேன்னா, கொஞ்சம் நிறைய மன கஷ்டம். நேற்றே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன மாதிரி இப்போலாம் கிரிக்கெட் பார்க்கவே தோணலை. நிறைய பேர் போயிட்டு கிரிக்கெட்டே பார்க்க மாட்டாங்க, இந்தியன் கிரிக்கெட்டு. அதுக்கு யார் மேலே தப்பு? அதாவது பசங்களுக்கு கிரிக்கெட் போர் அடிச்சிச்சானா ஆமாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி நிறைய பேச போகிறோம். அண்ட் ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமில் என்ன போயிட்டுருக்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட் பற்றி பார்த்துடலாம். நான் அயர்லாந்து சீரிஸ் தோத்தப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, இதுக்கடுத்த வர சீரீஸ் கூட பெரிய டீம் கூட இந்தியா தோக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் எதிர்ப்பான கமெண்ட்ஸ் இருந்துச்சு, பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துச்சு. எதிர்ப்பான கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ் தோற்றத்தை வச்சு நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? இப்போ தானே வேர்ல்டு கப்பே வாங்கணும் T20 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். அயர்லாந்து கூடவே நம்ம தோக்குறப்பே தெரிஞ்சிச்சு. அவேவில் ஆடும்போது நம்ம அயர்லாந்து கூட தோக்குறோம். என்னென்னா, பிச் கண்டிஷனை நம்மளால் ரீட் பண்ண முடியல. இந்தியான்றது எப்படியாப்பட்ட பிச் வச்சுருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கரமான ஒரு ஸ்பின் ட்ராக் பிச்சு. ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கண்டிஷன் இருந்துச்சு இந்தியன் பிச்சஸில். ஸோ ஃப்ளாட் ட்ராக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஸ்பின் ட்ராக் இருந்துச்சு, ரெண்டும் சேர்ந்து கலந்த மாதிரி ஹைதராபாத் பிச் இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம பசங்க என்ன பண்ணாலும் நிறைய கற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு பிச்சிலும் ஒரு மாதிரி எப்படி ஆடணும், எப்படி அடாப்ட் ஆகணும். ஸோ இந்த பிச்சு தான் அப்படி, அந்த பிச்சு தான் அப்படி, இதுக்கேற்ற நம்ம அடாப்ட் ஆகலன்னு. ஆனால் ஐபிஎல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா பிச்சையும் ஃப்ளாட்டாக மாற்றி, நம்ம ஜெய்ஷாய் என்ன பண்ணிட்டாரு, எல்லா பிச்சையும் ஃப்ளாட்டாக மாற்றி என்டர்டைன்மெண்ட் பர்பஸாகவே அதை மாற்றிட்டார். ஸோ அடித்தா 6 அடிச்சிக்கங்க, நீங்கள் 250 அடிங்க, திருப்பி அவங்க அடிப்பாங்க, 6 மழை பொழியும், கை தட்டுங்க, சேர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க, மோல் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாற்றினதுனால ஆடுற பேட்ஸ்மேனுக்கு அதாவது பால் பிச்சா இவ்வளோ ஹைட்டில் தான் வரப்போது அவனுக்கு தெளிவாக தெரியும். சுற்றி அடித்தான். ஆனால் நம்ம அயர்லாண்டு சிம்பிளாக சரண்டர் ஆகிட்டோம். அகைன் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து கிட்ட சரண்டர் தான், ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அது சரண்டர் தான், வாஷ் அவுட்டு. ஸோ ஓடியிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயித்தோம், மற்றபடி தோத்துட்டு தான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து கிரிக்கெட்டே புரிஞ்சிக்க முடியல. ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு 10-12 வருஷங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 7-8 வருஷங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, லோ ஸ்கோரிங் த்ரில்லர்னு ஒன்று பார்ப்போம். அது எங்கேயா போச்சு? ஆனால் சத்தியமாக அது பங்களாதேஷில் இருக்குது. இங்கே பாருங்க, பங்களாதேஷ் ஆஸ்திரேலியாவை தோக்கடிக்கிறான். ஆனால் அதே பங்களாதேஷ் அதே ஊரில் ஆஸ்திரேலியாவை தோக்கடித்த இடத்துல ஜிம்பாப்வே தோக்கடிக்கிறான். அப்படின்னா அந்த பிச்சு எந்த அளவுக்கு அங்கே ட்ரிக்கியாக இருக்குது பாருங்கள். ஈவன் ஸ்ரீலங்காவில் பாருங்கள், பிச் கண்டிஷன் இன்னமும் ரீட் பண்ண முடியாது, டஃப்பாக இருக்கும், லோ ஸ்கோரிங்க்கு ஏற்ற ஒரு பிச்சு. வெஸ்ட் இண்டீஸுமே அப்படி தாங்க இருக்குது. ஆனால் இந்தியா இப்படி பண்ண ஒரு சுச்சுவேஷனால் இந்தியன் கிரிக்கெட் ஆடுற எல்லா பேட்ஸ்மேன்ஸும் திணறாங்க. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏன் பவுலர்ஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை இந்தியாவில். நீங்கள் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சும்மா ஒரு மெஷின் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதே ஆச்சர் இங்கே அடிக்கலாம், இங்கேயே கஷ்டமாகப்படுவோம். பட் வைபவ் சூரியவன்சி அவர் சொல்லி விக்கெட் எடுக்கிறார் இங்கிலாந்து சீரீஸில். என்னென்னு கேட்டால் எனக்கு தெரியும் அவருக்கு என்ன பால் போடணுன்ட்டு. ஆனால் அவரையுமே கூட இந்தியன் கண்டிஷனில் அந்த பால் போட்டால் வைபவ் சூரியவன்சி அடிச்சிருவார். ஏன்னா அவரோட அந்த லென்த்தை வந்து அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இங்கே அதை பண்ண முடியாதுன்றது தான் நிதர்சனம். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே அதை அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அயர்லாந்து சீரிஸ் அப்போ சொன்னீங்க இங்கிலாந்து சீரிஸ் தோற்றுரும் நான் சொல்லலை, ஸ்ட்ரகிள் ஆகும்னு சொன்னேன். பட் தோத்துட்டோம், சரண்டரு. இப்போ ஜிம்பாப்வே சீரிஸ் ஆடிட்டு இருக்கோம். இதை நான் வந்து பெருமையெல்லாம் சொல்ல மாட்டேன், ஜெயிச்சிட்டா. ஏன்னா அது சின்ன டீம் தான், பட் அவங்களும் நல்ல குவாலிட்டி டீம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் இதுக்கடுத்து யாரு கூட போய் ஆட போகிறதுலாம் இருக்குது. என்னோட மிகப்பெரிய பயம் என்னன்னா, ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஃபார்மேட்டான டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து நம்ம மண்ணை கவிட்டுருக்கோம். வெளியே போய் தோற்றா பரவாயில்லைங்க, உள்ளூரில் இந்தியாவில் தோத்துட்ருக்கோம். ஏன் அப்படி நடக்குது? ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்பின் கண்டிஷனில் ஜாம்பவானாக இருந்த இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஸ்பின் ஆடவே திணறான். அவனை ஸ்பின்னை வந்து அவனால் ரீட் பண்ணவே முடியல. அகைன் அதுக்கு ஃப்ளாட் பிச்சஸ் தான் காரணம், ஃப்ளாட் ட்ராக்ஸ் தான் காரணம். சேப்பாக் மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு 2 டீமுக்கு ஐபிஎல் மேட்ச் இருக்குன்னா, ஆப்போனன்ட் டீம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு வருவான்? எதிரணி ஒரு 150 அடிக்க விட்டால் நம்ம சரண்டர் கஷ்டம் தான், நம்ம திருப்பி சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 160 இல்லை 150 முடிச்சாதான் நம்மளால் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஆன எல்லா டீமும் சேப்பாக்கு வருவான். இன்றைக்கி எப்படி இருக்குங்க? சேப்பாக்கனா இருக்கட்டும், ஹைதராபாத்னா இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், ஃப்ளாட் ட்ராக் தான், அவன் 220 அடித்தா அதை திருப்பி அடிக்க போகிற மைண்ட் செட்டில் தான் வந்து ஆட்டு போகிறான். அப்போ என்ன ஸ்பின்னை பற்றி அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஸோ ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு இது இருந்திருந்தால் தான் சேப்பாக் பார்த்து அவன் பயந்துருப்பான். அதே மாதிரி எனக்கு நடக்குது. டெஸ்ட்டில் வந்து ஸ்பின் ஆடக்கூடிய எபிலிட்டி எல்லாம் போயிடுச்சு பிளேயர்ஸுக்கு. ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ட்ராக்கு. அகைன் நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு இங்கிலாண்டோ இல்லை ஒரு நியூசிலாந்து திரும்பவோ இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவோ யார் இந்தியாவிலேருந்து டெஸ்ட் மேட்ச் ஆனாலும், ஈவன் ஆஸ்திரேலியா, இந்தியா தோக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ப்ரோ நீ இவ்வளோ ஓப்பனாக சொல்கிற, நீ வந்து இந்தியா தோக்கணும்னு நினைக்கிறியான்னா கிடையாது. நான் திரும்ப ஐபிஎல்ல ப்ளேம் பண்ணுறேன். அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலை வந்து நாங்கள் ரொம்பவே ப்ளேம் பண்ணியிருந்தேன். அதை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் மேக்ஸிமம். எனிவே அதை அப்படியே வைக்கிறேன். ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன். இந்தியா தோக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து
கம்பீர் அகர்கரும் அடமண்ட்டாக இருக்காங்க. இந்த 2 கோச் எப்படி இருக்காங்கன்னா, கோச் இவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா, நாங்கள் அகர்கர் ஆப்வியஸ்லி செலக்டிங் கமிட்டி என்ன மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நினச்சது சாதிக்கணும். அதாவது எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரை எடுத்து அவங்ககிட்ட இருந்து அவுட்புட் எடுத்து பார்ப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் எப்படின்னா, பிளேயர்ஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, நம்ம எடுத்துட்டோம் ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டே தப்பு. ஏன்னா நீங்கள் ஐபிஎல் அப்படி பண்ணுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட் ஆல்ரெடி பல இடத்துல வெளிப்பட்டுருக்கு. எத்தனையோ டிராஃபி போயிட்டுருக்கு. அதில் ரஞ்சி டிராஃபின்னு ஒன்று போயிட்டுருக்கு. எத்தனை யங்ஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்னமும் உயிரை கொடுத்து நாள் கணக்கில் பவுலிங் போட்டு நாள் கணக்கில் பேட்டை பிடிச்சி ஆடிட்டுருக்கான். அவனுக்கு என்ன நீ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவனை டெஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஓடிக்கு எடுக்கிறீங்க? எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லா ரெஸ்பெக்டும் ஐபிஎல்ல தான் பார்க்குறீங்க. ஒரு ஹிட்டராக இருந்தால் போதும். ஆனால் டெஸ்ட் ஃபார்மட்னா நீங்கள் ரஞ்சி இருந்தால் மட்டும்தான் ஆட்கள் எடுத்துகிட்டு வரணும். ரஞ்சியில் என்ன ஆவரேஜ் பார்க்கவே மாட்டோம். ராஞ்சி அதுக்கான மரியாதை அங்கே குறையுது. என்ன ஆகுது? அவுட்புட் கிடைக்கல. ஸோ இப்படி தான் இந்தியன் டீம் டே பை டே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வருது. சின்ன டீம் கிட்ட நம்ம ஜெயிக்கலாம் தவிர அவையவில் இதுக்கு அடுத்து ஸ்ட்ரகிள் நிச்சயம். இதில் இன்னொரு விமர்சனம் நான் என்ன எதிர்கொண்டேன்னா, இப்போ தான் இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் வாங்குச்சு. தம்பி அது இந்தியாவில் வாங்குச்சு, அதே ஃப்ளாட் ட்ராக்கில் வாங்குச்சு. நியூஸில் அது கூட ஃபைனலில் பார்த்தலாம் என்ன அடி. ஸோ ஒரே ஒரு தடவை வந்து இந்தியா ஒரு லோ ஸ்கோரிங் அந்த மாதிரி போச்சுன்னா அது USA கூட தான், அது கூட சென்னையில் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. மற்றபடி பெருசாலாம் வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு முன்ன இருந்த மாதிரி ஒரு விராட் கோலி கேப்டனாக இருக்கும்போதோ, தோனி கேப்டனாக இருக்கும்போதோ, ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும்போதோ இந்தியா டீம்னா ஒரு காட்டு வருவாங்கன்ற மைண்ட் செட் இப்போ கிடையாது. அதே மாதிரி இந்தியா டீம் ஒரு 190 அடித்தா அன்னைக்கு இருந்த பும்ரா வேறு, இன்றைக்கி இருந்த பும்ரா வேறு. பும்ராவை நீங்கள் முழுக்க ஃப்ளாட் ட்ராக்கில் பயன்படுத்திட்டு இங்கே வந்து போடுறதுனால முடியாது. ஏன்னா பும்ராவுக்கு அங்கேயே விக்கெட் எடுக்க முடியல. இங்கேயே ஓரளவு டைட் பண்ணி போகிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரோட உழைப்பு அங்கே உறிஞ்சிடுறாங்க. நாட் ஓன்லி ஃபார் பும்ரா, எல்லா பவுலர்ஸோட உழைப்புமே வந்து இந்தியன் கண்டிஷனில் உறிஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே போட முடியல. ஸோ அதனால் இது ஒரு மிகப்பெரிய காரணம். 3வது, தனக்கு பிடிக்கலன்ற ஓப்பனாக சொல்கிறாங்க, தனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக பிளேயர்ஸை அவங்க ஃபார்மேட்லேருந்து அடமெண்ட்டாக ரிமூவ் பண்ணது. எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா, விராட் கோலி டெஃபினட்டாக டெஸ்ட்டில் கண்டினியூவாக இருக்க வேண்டிய பேட்ஸ்மேன். ஆனால் விராட் கோலி டெஸ்ட்லேருந்து நீங்கள் உட்கார வச்சது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் திணிச்சு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால்தான் அந்த மனுஷன் வெளியே போயிட்டாரு. இது எவ்வளோ பெரிய ஏற்றுக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ஃபேனுக்கு எப்படி இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? எத்தனை பேர் ஃபீல் பண்ணா தெரியுமா? ஈவன் நான் வந்து பயங்கரமான விராட் கோலி ஃபேன் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத பிளேயர்ஸை வேறு விதமாக வெளியே அனுப்புறது இன்றைக்கி ஓடியுமே வந்து சந்தேகமாக தான் இருக்குது. விராட் கோலி டெஃபினட்டாக இடம் முடிச்சிடும். பட் ரோஹித் சர்மா வந்து இவன் தான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறதை இருப்பன்ட்டு. பட் வந்து அது கம்பீர் எந்த அளவுக்கு வந்து அதை உடன்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படி யார் தான் புதுசாக கொண்டு வர போகிறீங்கன்னு தெரியல. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி வேணும்னா, இந்த ஐபிஎல் சொல்கிறீங்களா, ஐபிஎல்லேருந்து ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணுறோன்னா ஏன் புவனேஷ்குமாரை நீங்கள் பிக் பண்ண மாட்டீங்க? கேவலமான ரீசன் ஏஜ் ஃபேக்டர். இது என்னங்க? இது ஒரு மனசாட்சி இருக்கிறவங்க சொல்கிற பதிலாக இது. புவனேஷ்குமார் எப்படி போட்டான் ஆர்சிபிக்கு, உயிரை கொடுத்து போகிறான், பாலை இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் என்னமா பண்ணுறான், எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணான். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு சரியாக கொடுக்க மாட்டேன். பட் இப்போ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றத ஒரு கோரிக்கை வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபேன்ஸ் மத்தியில். செவி சாய்க்கிறாங்க போல் பிசிசிஐ. பார்க்கலாம் அது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்ட்டு. ஓடி ஸ்குவாடுக்கு ஒரு வாரன்றாங்க. புவனேஷ்குமார் வரும் பட்சத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பெரிய ஃபேக்டர்னா ஷமி சிராஜெலாம் ஏன் உட்கார வைக்கிறாங்க கேட்டால் ஏஜ் ஃபேக்டர். ஏங்க என்ன, அவருக்கு உடம்பு இருக்குது, ஹெல்த் இருக்குது, அவரால் போட முடியும், ஃபிட்னஸ் இருக்குன்னா அது எப்படி நீங்கள் ஏஜ் ஃபேக்டர் காட்டி உட்காராக்க முடியும்? இந்த மாதிரி தேவையான பல அரசியல் உள்ள நடந்துச்சு. இதை தான் சொன்னால் பல அரசியல் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. நமக்கு தேவையில்லை தான் உட்கார வச்சோம். ஏஜ் ஃபேக்டர். இன்றைக்கி ஷமி மாதிரி ஒரு பவுலர் உங்களுக்கு எங்கே கிடைக்க போகிறான்னு எனக்கு தெரியல. ஹர்திக் பாண்டியா T20 காணாமல் போயிட்டார். ஹர்திக் பாண்டியா ஏதாவது ஒன்றுத்தில் கை கொடுப்பார். ஒரு பவுலிங் இல்லை ஃபீல்டிங் இல்லை எக்ஸ்ட்ரானரி ஒரு பயங்கரமான கேப்டன்ஷிப் பண்ணலாம். இடையில் தேவைப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், நிறைய பண்ணியிருக்கலாம். பேட்டிங் எபிலிட்டி, ஃபினிஷிங் எபிலிட்டி எவ்வளோ இருக்குது. ஆனால் அவர் நிர்பந்திக்கிறாங்க. ஆனால் அவருக்கு பதிலாக தூபே எல்லா கட்டத்திலையும் உள்ளே கொண்டு வரீங்க. சரி, ஓகே, நீங்கள் கேட்டால் தூபே வந்து அப்பப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறான்றீங்க. நான் தூபேக்கு ஆப்போசிட்டாக பேச விரும்பலை. பட் எல்லா டைமும் ப்ரூவ் பண்ணுற பேட்ஸ்மேன் அவர் கிடையாது. சரி, இந்த மாதிரி பல இது போயிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு என்ன வந்து இல்லை ப்ரோ இந்த ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், எங்களுக்குமே வந்து கிரிக்கெட் பார்க்க அதனோட ரிசல்ட் தான் சொல்கிறேன். வியூவர்ஷிப் குறைஞ்சிருக்கான் பிசிசிக்கு. இந்தியன் கிரிக்கெட்டை பார்க்க மாட்டுறாங்க. இப்போ அந்தளவுக்கு வியூவர்ஷிப் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இல்லை ப்ரோ இப்போ ஜனநாயகம் படும்போது அதை வச்சு அயர்லாந்து சீரீஸ்லேருந்து இங்கிலாந்து சீரீஸ்லேருந்தே அது நடந்துட்டுருக்கு வியூவர்ஷிப் போல். ஸோ ஓகே, இது ஒரு கடத்தில் அப்படி போயிட்டுருக்கு. நான் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு இவ்வளோ தூரம் கொஞ்சம் ஆர்ஷாக இருந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துலான்னு கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுக்குறேன். ஏன்னா சிஎஸ்கேவில் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியாவுக்கு ஈகராக இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா எப்படின்னா எடுத்துன்னு பார்க்குறாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸ்
கரெக்டான ஒரு செக் வைக்கிறாங்க. அட் எனி காஸ்ட் ஆயுஷ் மாத்திரையை வாண்டன்னு சொன்னாங்க. ப்ரோ அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாங்களான்னு கேட்டால் அவங்க வர்ற மாதிரி இல்லை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயுஷ் மாத்திரை ப்ளஸ் கலீல் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது. இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா ஆயுஷ் மாத்திரை விட்டுருங்க, சிவம் துபே எடுத்துக்கங்க, திவால் டிராவிஸ் கூட எடுத்துக்கங்க. அமௌண்ட் என்ன, ஏன்னா அதிக் பாண்டியாவோட அமௌண்ட் ஒன்று இருக்குல்ல, ஸோ ப்ளஸ் 10 crores கூட இல்லை 15 crores இல்லை 8 crores அமௌண்ட் ஏதோ சம்திங் ஓகேங்களா போட்டு உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இதை வந்து சிஎஸ்கே இதில் உறுதியாக இருக்காங்க. ஆயுஷ் மாத்திரையை கொடுக்கக்கூடாது, கொடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய அப்செட் உருவாகும் சிஎஸ்கே சுற்றி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியாவை கொடுத்து இன்னொருத்தர் வாங்குறாங்கன்னா அது ஒர்த்தாக இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்க ஆயுஷ் மாத்திரையோட அடமெண்ட்டாக இருக்காங்க. பார்க்கலாம் அந்த டீல் எப்படி போய் முடியுதுன்ட்டு. ஸோ இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு, வேறு எதுவும் போகல பெருசாக. நீங்கள் சொல்கிறீங்க அந்த பிளேயர் கொடுத்துடலாம், இந்த பிளேயர் கொடுத்துடலாம், இதை கொடுத்து அவர் வாங்கிடலாம், ஹர்திக் பாண்டியா வாங்கிடலாம். ஈவன் ஸ்கைக்குமே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. நாம் பிளேயர்ஸை கொடுத்துடலாம், அவங்களுக்கு இருக்குது தேவையில்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம். ரிலீஸ் பண்ணுற பிளேயரில் பிரசாந்த் வீர் போயிடுவார் நினைக்கிறேன். கார்த்திக் சர்மா உள்ளே இருப்பார், ஏன்னா அவர்கிட்ட பல்கான அமௌண்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் சொல்கிறேன். இதுதான் இப்போதைக்கான அப்டேட். பெருசாக வேறு எதுவும் போல். மற்றது எல்லாமே ரூமர்ஸு கிளப்பி விடுறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்தடுத்து இதுக்கடுத்து வீடியோ வரும். நம்மளோட டச்லேயே இருங்க. பை.